அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா? சிங்கமும் குள்ள நரியும். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு இருந்துச்சாம். அது அங்கிருந்த மற்ற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுச்சாம். இந்த மாதிரி நாளுக்கு நாள் அதோட வெறிச்செயல் அதிகமாகிக்கிட்டே போச்சாம். இதுக்கு முடிவு கட்ட மற்ற விலங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட போச்சிங்களாம். சிங்கமே, இந்த காட்டில் உள்ள விலங்குகளை எல்லாம் கண்டபடி வீணாக கொன்று கொண்டிருக்க வேண்டாம். இதனால் விரைவில் இந்த காட்டில் விலங்குகளே இல்லாமல் போய்விடும். தினமும் உனக்கு ஒரு விலங்கு இரையாக வரும். அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லிச்சிங்களாம். இதை கேட்ட சிங்கம் மகிழ்ச்சியாக சரி என்று ஒத்துக்கிச்சான். ஒரு நாள் நரி இரையாக வேண்டிய நாள் வந்துதாம். நரி ஒரு திட்டத்தோட சிங்கத்துக்கிட்ட போச்சாம். சிங்கம் நரியிடம், என்ன தைரியம் உனக்கு? ஏன் இவ்வளவு நேரம்? நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா என்றது. அதற்கு நரி, சிங்கராஜா, நான் நேரத்தோட தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில இன்னொரு சிங்கம் என்ன சாப்பிட பார்த்துச்சு. அப்போ இன்று நான் என் சிங்கராஜாவின் உணவு என்றேன். அதற்கு அந்த சிங்கம் உங்களை, ஓ சோம்பேறி சிங்கம்மா என்றது. இதை கேட்டதும் சிங்கத்திற்கு பயங்கர கோபம் வந்தது. நான் சோம்பேறியா? எங்கே அந்த சிங்கம் என்றது. நரி சிங்கத்தை அந்த இடத்திற்கு கூட்டி சென்றதாம். நரி குகைக்குள்ள சிங்கம் இருக்குன்னு போய் சொல்ல அந்த சிங்கம் குகையினுள் பாய்ந்தது. அப்போ மற்ற விலங்குகள் எல்லாம் தங்கள் திட்டப்படி அந்த குகையை மூடிச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சிங்கம் தொல்லை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துச்சுங்களாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெகுளியான யானை. ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள ஓநாயும் நரியும் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடும் போது அங்கே சிங்கம் வந்துச்சான். அந்த மான் தனக்கு மட்டுமே வேண்டுமென சிங்கம் நினைச்சிச்சான். அதனால சிங்கம், ஓநாய், நரி மூன்றும் சண்டை போட்டுச்சுங்களாம். அப்போது தூரத்துல பெரிய யானையை பார்த்த உடனே சண்டை போடுறத நிறுத்திச்சுங்களாம். அங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய யானை, இதை 4 நாள் வச்சு சாப்பிடலாம் போலையே என்றது சிங்கம். ஆனால் அதனுடன் நாம் நேருக்கு நேர் சண்டையிட முடியாது. நம்ம 3 பேரும் நண்பர்கள்னு யானையை நம்ப வச்சு அது அசந்த நேரமா பார்த்து வேட்டையாடலாம் என திட்டம் போட்டுச்சுங்களாம். அதன்படி 3 தந்திர விலங்குகளும் யானையை வழிமறைச்சி, யானை நண்பா, நீ ஏன் உணவு தேடி அலையிற? உன் நண்பர்கள் நாங்க 3 பேர் இருக்கோம். சுவையான செடி, இலை, பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரோம் என்று சொன்னவுடன் யானை மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. அதே போல் சில நாட்கள் உணவு வர யானையும் அவர்களை நண்பர்கள் என நம்பி பழகியது. ஒரு நாள் போட்ட திட்டப்படி சிங்கம் உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிச்சுதாம். ஓநாய், நரி, யானை 3 பேரும் சிங்கத்தை நலம் விசாரிக்க போச்சிங்களாம். அப்போது நரி சிங்கத்திடம், சிங்க நண்பா, நீ எப்படி இந்த நிலைமையில வேட்டையாடுவ? பேசாம என்ன நீ சாப்பிட்டு உன் பசியை போக்கிக்கோன்னு சொல்லிச்சான். சிங்கம், வேண்டாம், நீ என் நண்பன், நான் உன்னை சாப்பிட மாட்டேன் நண்பான்னு சொல்லிச்சான். அடுத்து ஓநாயும் அதே சொல்ல, நீயும் என் நண்பன் தான்னு சொல்லிச்சான் சிங்கம். இதையெல்லாம் பார்த்து கேட்டு கொண்டிருந்த யானை, சிங்கம் நமக்கும் நண்பன் தானே, நம்மையும் சாப்பிட மாட்டான் என்று நினைத்து சிங்கத்திடம், நண்பா, இங்கே நான் தான் பெரிய விலங்கு, என்னை சாப்பிட்டுக்கொள் என்று சொல்ல சிங்கம் யானையின் கிட்டே செல்ல ஓநாயும் நரியும் சுற்றி வளைத்து யானையை வேட்டையாடி கொன்று தங்களின் உணவாக்கி கொண்டன. கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சுயநலவாதி சிங்கம்.
ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள ஒரு மானும் ஒரு வரி குதிரையும் புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சாம். அப்போ தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சதுங்களாம். அங்க ஒரு சிங்கத்தின் மேல பெரிய மரக்கிளை விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருந்துச்சாம். அத பார்த்து வரி குதிரை, நல்லா வேணும் இந்த சிங்கத்துக்கு, எத்தனை பேரை வேட்டையாடி கொண்டு இருக்கோம், இப்போ இதோட நிலைமைய பாத்தியான்னு சொல்லிச்சான். அதற்கு மான், நம்ம இந்த சிங்கத்துக்கு உதவி செஞ்சா நம்மள வேட்டையாடாது, நம்மள நண்பர்களாக்கிக்கும் என்று சொல்லிச்சான். எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வரி குதிரை கிளம்பியது. மான் சிங்கத்துக்கிட்ட போய் மரக்கிளையை தள்ளி சிங்கத்தை காப்பாத்திச்சான். சிங்கம், இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன், இனிமே நான் உன்னை வேட்டையாட மாட்டேன், இன்று முதல் நீ என் நண்பன் என மான் கிட்ட சொல்லிச்சான். அங்கிருந்து சிங்கம் போனதுக்கு அப்புறம் அந்த மான் வரி குதிரை கிட்ட, பாத்தியா, இப்போ அந்த சிங்கம் என் நண்பன் பெருமையா சொல்லிக்கிச்சான். சில நாட்களுக்கு அப்புறம் சிங்கம் உணவு எதுவும் கிடைக்காம காடு முழுவதும் பசியோட சுத்திக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அது மான் மற்றும் வரி குதிரை இருக்கும் இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்துச்சான். அத பார்த்த மான், அங்க பாரு, என் நண்பன் வந்துட்டான், நான் போய் நலம் விசாரிச்சுட்டு வரேன்னு வரி குதிரை, வேண்டாம், சிங்கத்தை நம்பாதே என்று சொல்ல மான் அதை கேட்காமல் சிங்கத்துக்கிட்ட போச்சான். மான் சிங்கத்தை வழிமறைச்சி, என்னை ஞாபகம் இருக்கா நண்பா, அன்னைக்கு மரக்கிளையிலிருந்து உன் உயிரை காப்பாத்துனனே என்றது. சிங்கம், ஞாபகம் இருக்கு என்று சொல்லிச்சான். நீ என்னை வேட்டையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ண நீயே, அதை என் நண்பன் கிட்ட சொன்னா அவன் நம்பவே இல்லை என்று சொல்லிச்சான். அதற்கு சிங்கம், ஆமாம் ஆமாம் சொன்னேன், ஆனா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருந்தாலும் நான் இப்போ உயிரோட இருக்க என் பசிக்கு உன்னை சாப்பிட போறேன், என்னை மன்னிச்சிடு என்று சொல்லி சிங்கம் மான் மீது பாய்ந்தது. சில சுயநலவாதிகள் செய்த உதவிகளை நினைத்து பார்க்க மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உண்மையான நட்பு. ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள யானை, மான், வரி குதிரை 3 பேரும் நண்பர்களா இருந்தாங்களாம். 3 விலங்குகளும் எப்பவும் ஒன்னாதான் புல்ல மேயுமா. வரி குதிரைக்கு யானையின் மேல உண்மையான நட்பு இருந்துச்சாம். ஆனா மானோ யானையின் நட்பை உயரமான இடத்தில் சுவையான மரக்கிளைகளை எடுத்து தர மட்டுமே நட்பு வச்சிருந்துச்சாம். ஆனா யானைக்கு வரி குதிரையை விட மானதான் ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் யானையும் வரி குதிரையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மான் அங்கே வந்து, இந்த புல்லையே எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்களோ, குளத்துக்கு அந்த பக்கம் சுவையான பெரிய மரக்கிளையெல்லாம் இருக்கு, வாங்க போலான்னு மான் சொல்ல, அதற்கு வரி குதிரை, அந்த பக்கம் சிங்கம் இருக்கு தெரியுமில்லன்னு சொல்லிச்சான். அதற்கு மான், அவன் கிடக்குறான் பயந்தாங்கோலி பையன், நீ வா யானை நண்பா, உன் உயரம் தான் சரியா இருக்கும், அந்த மரக்கிளையை உடைக்க நீ வா, நம்ம போகலாம் என்று சொல்ல யானையும் மான் கூடவே கிளம்பிச்சான். வரி குதிரை வழி மறைச்சி, ஏ மானே, உனக்கு இதே வேலையா போச்சு, நீ ருசியா சாப்பிட யானை நண்பனை பணைய வைக்கிற, நீ எல்லாம் ஒரு நண்பனான்னு கேட்க, அதற்கு யானை கோபத்துடன், ஏ வரி குதிரையே, உன்னை விட மான் நண்பனை ரொம்ப நாளா தெரியும், அவன் என்னுடைய உண்மையான நண்பன், வா மான் நண்பா, நாம் போகலான்னு யானையும் மானும், விடு அவனுக்கு நம்ம நட்பு மேல பொறாமைன்னு சொல்லிக்கிட்டே மான் முன்னே செல்ல யானை பின்தொடர்ந்துச்சான். அந்த இடத்தை அடைந்த பின் மான் அந்த மரத்து மேல இருக்க கிளையை உடை நண்பான்னு சொல்ல, யானை மரக்கிளையை உடைக்க இலை பழங்களை எல்லாம் சாப்பிடுச்சிங்களாம். வரி குதிரை யானை நண்பன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான்னு மான் மற்றும் யானை இருக்க இடத்தை நோக்கி சென்றதாம். மான் இன்னும் 4 கிளையை எடுத்துத்தார் நண்பான்னு சொல்ல, யானை சிங்கம் வந்துட போதுன்னு சொல்லிக்கிட்டே கிளையை உடைச்சுதான். அதற்கு மான், என்னை மீறி அந்த சிங்கம் உன்கிட்ட வந்துடுமா,
ஒரே முட்டு அந்த சிங்கம் ஓடிடும்னு திமிரா சொல்லிச்சான். தூரத்தில் அந்த பக்கம் வந்த ஒரு சிங்கம் யானையை பார்த்து பதுங்கி போச்சான். அதை பார்த்த மான் அங்கிருந்து தப்பித்து ஓடிடுச்சான். யானை மானை பார்த்து ஏன் ஓடுற நண்பான்னு கேட்க, பதுங்கியிருந்த சிங்கம் யானையை தாக்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த வரிக்குதிரை யானையை காப்பாற்ற வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சுதான். சிங்கம் யானை மீது பாய்ந்து கடிக்க வரும்போது வரிக்குதிரை நடுவே வந்து சிங்கத்தின் வயிற்றில் தன் வலிமையான காலை வைத்து எட்டி உதைத்தது. சிங்கம் வலி தாங்க முடியாமல் அங்கிருந்து ஓடிடுச்சான். இதை பார்த்த யானை மானின் நட்பு சுயநலமான நட்பு, ஆபத்தின் போது தன்னை விட்டு ஓடியது. ஆனால் வரிக்குதிரை தன் உயிரை பெரியதாக நினைக்காமல் தன்னை காப்பாற்ற வந்தது. வரிக்குதிரையின் நட்பே உண்மையான நட்பு என யானைக்கு புரிந்தது. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.